நீங்க இன்ஸ்டாகிராம்ல க்ரோ ஆகிறதுக்கு எவ்வளவுதான் குவாலிட்டியான வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்களோட வீடியோவை உங்க ஆடியன்ஸ்க்கு புஷ் பண்ணலன்னா உங்களோட வீடியோ வைரல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பட் டோன்ட் வரி, நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த செக்லிஸ்ட்ல இருக்க 7 திங்ஸ் உங்க வீடியோல இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்க வீடியோவை உங்களோட ஆடியன்ஸ்க்கு புஷ் பண்ணும். அது என்னென்ன அந்த 7 திங்ஸை நம்மளோட வீடியோவில் நாம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஹூக். நீங்கள் ஒரு குவாலிட்டியான வீடியோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட வீடியோ வைரல் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இதுக்கு உங்களோட வீடியோவோட ஃபர்ஸ்ட் 3 to 6 செகண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் இந்த 3 to 6 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்கள் வீடியோவை பார்க்கணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள பார்க்க வைக்கணும்னா இந்த 3 to 6 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்கள் வீடியோ எதை பற்றினது, உங்களோட வீடியோ பார்க்குறதுனால உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கன்வே பண்ணியே ஆகணும். இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி உங்களோட ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே பாலா, இப்போ என்னோட வீடியோ வைரல் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தான் நான் சொல்ல போகிற இந்த செகண்ட் திங்கை உங்கள் வீடியோவில் கொண்டு வரணும். அது என்னென்னா வாட்ச் டைம். உங்கள் வீடியோட வாட்ச் டைம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்கள் வீடியோவை நிறைய ஆடியன்ஸ்க்கு புஷ் பண்ணும். இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு டெக்னிக்கை உங்கள் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது என்ன டெக்னிக்னா ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்னா என்ன, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதே பாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த 3 ஸ்டேஜஸ் பேஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக ஸ்டோரி டெல்லிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்கள் ஆடியன்ஸோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. செகண்ட் ஸ்டேஜில் உங்கள் ஆடியன்ஸ்க்கு இருக்க ப்ராப்ளம்னால என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. தேர்ட் ஸ்டேஜில் உங்கள் ஆடியன்ஸோட ப்ராப்ளம்க்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ண போகிறீங்க. இந்த ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ மேக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ் உங்கள் வீடியோ பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுவாங்க. இதனால உங்கள் வீடியோட வாட்ச் டைம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் திங், சேவ். எப்போல்லாம் உங்களோட வீடியோவை உங்கள் ஆடியன்ஸ் சேவ் பண்ணுறாங்களோ இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்கள் வீடியோவில் இருக்க கண்டென்ட் நல்ல கண்டென்ட், உங்கள் கண்டென்ட் உங்களோட ஆடியன்ஸ்க்கு நிறைய வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கு, அதனால தான் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கும். இதனால உங்களோட வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். உங்களோட வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகும். நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணதுனால நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னா, நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை உங்கள் வீடியோவை சேவ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் சீரீஸ் டைப்பில் வீடியோ கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு 30 மணி மேக்கிங் ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு 30 பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். எப்படி நீங்கள் சீரீஸ் டைப்பில் உங்களோட கண்டென்ட் வீடியோ கிரியேட் பண்ணும்போது உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட ஆடியன்ஸ்க்கு முக்கியமாக தெரியும். அதனால உங்களோட ஒரு வீடியோ கூட அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அவங்க திரும்ப வந்து உங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் முக்கியமான விஷயம், இது நடக்கணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபுல்லாகவும் இருக்கணும். ஃபோர்த் திங், ஷேர். எப்போல்லாம் உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை சேவ் பண்ணுறாங்களோ அவங்க உங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களோட வீடியோவை சேவ் மட்டும் தான் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறது இல்லை அப்படின்ற போது நீங்கள் இந்த CTA ட்ரிகர்ஸை யூஸ் பண்ணலாம். CTA அப்படின்றது கால் டு ஆக்ஷன். உங்கள் வீடியோட மிடில்லையோ எண்ட்லையோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறந்துடாமல் இப்போவே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களோட ஆடியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது ஞாபகத்திலே இருக்காது. நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இப்படி உங்களோட வீடியோவை உங்களோட ஆடியன்ஸ் ஷேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்கள் வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். இதனால உங்களோட வீடியோ இன்னும் பயங்கரமாக ரீச் ஆகும். ஃபிஃப்த் திங் என்னன்னா கமெண்ட். எப்போல்லாம் உங்களோட ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறாங்களோ அப்போது உங்கள் கூட அவங்க அதிகமாக கனெக்டடாக இருப்பாங்க, அதிகமாக என்கேஜாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது உங்களோட வீடியோஸை அவங்க அதிகமாக பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா உங்களோட வீடியோஸோட வாட்ச் டைம் அதிகமாகும். உங்களோட ஆடியன்ஸ் உங்கள் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஆடியன்ஸ்கிட்ட உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி, அவங்க ப்ராப்ளம்ஸ் பற்றி, அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்யூஷன்ஸ் பற்றி கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் டிப் என்னன்னா, அப்படி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆடியன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண பாருங்க. அப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அவங்க ஈஸியாக அவங்க கூட கனெக்ட் ஆவாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் வீடியோஸில் அவங்க அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, அதிகமாக என்கேஜாக இருப்பாங்க உங்க கூட. ஸோ இப்படி உங்களோட வீடியோஸில் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகும். சிக்ஸ்த் திங், ஃபாலோ. ஓகே, இப்போ உங்களோட வீடியோஸை உங்களோட ஆடியன்ஸ் சேவ் பண்ணிட்டாங்க, ஷேர் பண்ணிட்டாங்க, கமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை அவங்க திரும்ப வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஆடியன்ஸ்கிட்ட இந்த CTA ட்ரிகர் யூஸ் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீடியோவோட மிடில்லையோ எண்ட்லையோ உங்களை ஃபாலோ பண்ண சொன்னீங்க அப்படின் போது கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஏன் பாலா ஃபாலோ பண்ண சொல்லணும்
அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நிறைய ஆடியன்ஸ்க்கு ஒரு கிரியேட்டரோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், வேல்யூபிளாக இருக்கலாம், அவங்க சேவ்லாம் பண்ணிடுவாங்க, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ண மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஞாபகத்திலே இருக்காது. ஒன்ஸ் அந்த கிரியேட்டர் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லும்போது ஓகே நாம இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் இவங்க அப்லோட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோஸை நம்மளால் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிடிஏ ட்ரிக்கை யூஸ் பண்ணாத கிரியேட்டர்ஸை விட யூஸ் பண்ணின கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். 7th திங், சாட்டிஸ்ஃபை. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஆடியன்ஸ் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க. மீனிங் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் வீடியோவில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களோட வீடியோ இன்னும் பயங்கரமாக வைரல் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே கைஸ், நான் லேர்ன் பண்ண இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறந்துடாமல் இப்போவே பாலா இட்ஸ் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.